ஸோ மார்க்கெட் வந்து இப்போ லெவல் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்விங்கு ஒன்று இந்த எதையாவது பிரேக் ஆகணும், இல்லைன்னா மேலே வந்து ஒரு ஸ்விங் கட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்விங்க்கு மேலே நம்ம ரீடெஸ்ட்டில் பை பண்ணலாம். இப்போதைக்கு வாட்ச் பண்ணுவோம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு எந்த டெசிஷன் எடுக்க வேணாம். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்விங் எதுன்னு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு கேண்டில்ன்றது வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே இதாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது ஒரே ஸ்விங்காக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் செல்லுக்குன்னா ஃபஸ்ட்டு இதை பிரேக் ஆகணும். ஓகே, இதை பிரேக் ஆகணும், அப்போ தான் அது கேரக்டர் சேஞ்சாக எடுப்போம். பைக்குனா நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் ஸ்விங் மேலே இருக்க ஸ்விங்காக பிரேக் ஆகணும். ஸோ அப் சைடு வந்து மேலே, ஓகேவா? ஸோ கீழே நம்ம இது பண்ணணும்னா இதை தாண்டினா தான் கேரக்டர் சேஞ்சு. மேலே வந்து இன்னும் நம்ம ஃபிக்ஸ் ஆக முடியாது, ஏன்னா இன்னும் கேண்டில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து கேண்டில் வந்து மேலே பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்விங் கட் ஆகணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேண்டில் இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கை பிரேக் ஆன மாதிரி கணக்காகிடும். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்விங்கை பிரேக் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் வர ரீடெஸ்ட்டில் தான் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு கேண்டில்லாம் வந்து நம்ம ஸ்விங்காக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, we will not consider. ஸோ நீட்டாக எழுதணும்னா ஓகே. ஸோ வந்துருச்சு, அது பென் இது போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கேண்டில் இருக்கிறத we will not consider as swing. ஒரு ப்ராப்பர் புல் பேக் கிடையாது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்த ஸ்விங் மேலே கட் ஆகிருக்கான், இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் ஷார்ட் மாற்றிருக்குங்க. லைன் ஷார்ட் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ஸ்விங் மேலே கட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கோம், பட் எதுவும் இன்னும் பை பண்ணலை. ஓகே, ஸோ எல்லாமே ஒவ்வொரு கேண்டிலாக இருக்கனால எதுவும் நான் பை பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேண்டில் போட்டுட்டு அது ஸ்விங் லோ கட் வந்துச்சு அப்படின்னா அப்போ பை பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, இப்போ டேட்டா பார்த்தா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ chances are that it will reach greater heights today. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது லைன் சார்ட்டில் மாற்றிட்டீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். ஸோ இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் இதாக இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து இது எடுக்கல ஆக்சுவலாக. இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் இதுவும் ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பை பண்ணிவிட்டு அது வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.